ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன். அதாவது ஃபில்மோராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மெனு இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லி அதில் ஒரு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ வேர்ஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நீங்கள் பார்க்காட்டி கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்த பிறகு தான் இந்த வீடியோ வந்து பாருங்கள், சரியா? ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ என்ன சொல்கிறேன், இதில் எப்படி ஒர்க் பண்ண சொல்லி உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்த பிறகு இந்த வீடியோ வந்து பாருங்கள், சரியா? ஸோ நீங்கள் இப்போ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தஸ்லீம் ஃப்ரம் டெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்லேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அனிமேஷன் பண்ண நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படியான வீடியோக்கள் நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கமா இருந்தால் நம்மளோட சேனலுக்குள்ளே இருக்கேன். ஸோ இதான் நம்மளோட சேனல். ஸோ இங்கே வந்தீங்களா இருந்தால் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சரியா? அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் உங்களோட ஆன்லைன் ஏர்னிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சரியா? நீங்கள் லைக் கொடுத்தா தான் நம்மளோட வீடியோ வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து சஜஷனில் போகும், சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம், சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ஃபில்மோராவை கற்றுக்கிறதுல வந்துட்டு தொடர்ச்சியாக இருக்க போகுது. ஸோ அதில் போன வீடியோஸில் நாம் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். சாரி இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம கதைச்சிருப்போம், சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் இது என்ன இதை எப்படி ஒர்க் பண்ணும், இது என்ன இதை எப்படி ஒர்க் பண்ணு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம், தெளிவான முறையில் கொஞ்சம் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம நேற்று ஓப்பன் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் ஒன்று, சரியா? ஸோ அதை நான் வந்துட்டு இங்கே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், சரியா? இது வந்துட்டு வீடியோ ஃபைல், சரியா? ஓகே ரைட். ஓகே, இது வீடியோ ஃபைல், சரியா? ஸோ இதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிறேன். இது வந்துக்கிட்டு இந்த சிம்பிள் இருக்கு தானே? ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு வீடியோ ஃபைல், சரியா? ஸோ இது வீடியோ ஃபைல், இந்த சிம்பிள் வந்துட்டு இது ஆடியோ ஃபைல், சரியா? இப்போ நமக்கு எத்தனை ட்ராக் இருக்கு? 1 2 ஒரு ஆடியோ ட்ராக், இது வந்துட்டு வீடியோ ட்ராக். ஸோ இதை வந்துட்டு ட்ராக்னு சொல்லுவோம். இது ஆடியோ ட்ராக், இது வீடியோ ட்ராக், சரியா? ஸோ இதில் நமக்கு இன்னும் ட்ராக் வேணுமா இருந்தால் இங்கே தானே? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கான் மேனேஜ் ட்ராக்ஸ்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அட் ட்ராக், அது அடுத்து அட் வீடியோ ட்ராக், ஆடியோ ட்ராக்ண்டா நம்ம என்னென்ன இப்போ வீடியோ ட்ராக் வேணுமானா இன்னும் வீடியோ ட்ராக் வந்துட்டு மேலே அட் ஆகும். இங்கே பாருங்கள், அட் ஆகிட்டு. ஸோ அதே போல் ஒரு ஆடியோ ட்ராக் தானே இருக்குது. ஸோ இன்னொரு ஆடியோ ட்ராக் வேணுமா இருந்தால் ஆடியோ ட்ராக், ஸோ இன்னொரு ஆடியோ ட்ராக் அட் ஆகிட்டு, சரியா? ஸோ சிம்பிள். ஸோ அடுத்து வந்துட்டு டிலீட் செலக்டட் ட்ராக். அதை வந்துட்டு இப்போ இந்த ட்ராக் தேவையில்லண்டா அந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணி போட்டு டிலீட் செலக்டட் ட்ராக். ஸோ டிலீட் பண்ணியாச்சு, பார்த்தீங்களா? ஸோ இப்படி டிலீட் பண்ண ஆட் பண்ணுறது, சரியா? இதுக்கு நான் ஒரு ஆடியோ ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ண வேண்டிய எனக்கு தேவை இருந்துச்சுன்னா ஸோ இதை நான் வந்துட்டு இங்கே ஒரு ஆடியோ ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்மளோட ஆடியோ செக்ஷனுக்கு போனால் நிறைய ஆடியோ இருக்கும். அந்த ஆடியோவில் ஒரு ஆடியோ எடுத்து வந்துட்டு இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன், சரியா? ஸோ இம்போர்ட் பண்ணால் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்படி தான் ஆடியோவையும் வீடியோவையும் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்துக்கிட்டு இந்த மெனுவை பார்க்கலாம், சரியா? இது என்ன மெனுன்னு சொல்லி. ஸோ இந்த ஆடியோ ஃபைல் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதை நான் டிலீட் பட்டனை கொடுத்து டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபைலே சேம்பில் வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு இது அண்டு பண்ணுறேன், ரெடு பண்ணுறேன். ஸோ இதை நான் இங்கேயே கதைச்சிப்பேன், எடிட்டிங்கிற இடத்துல கழிச்சிப்பேன். கண்ட்ரோலர் செட்னா இது வந்துட்டு ரெடு. இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அந்த வேலை பிடிக்கல, தப்பாக செஞ்சுட்டா அது பின்னுக்கு போகிறது. அப்போ ரெடுங்கிற வந்துட்டு ரெடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா இப்போ நம்ம வேலை ஒன்று செஞ்சுருக்கோம், அதை நம்ம பின்னுக்கு போய்த்தோம். இப்போ நம்ம பின்னுக்கு போய்த்தோம் தானே, அதை வந்துட்டு திருப்பி முன்னுக்கு கொண்டு வரது வந்துட்டு ரெடு, சரியா? ஸோ அது நீங்கள் செய்யக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். அடுத்தது இந்த ஃபைல் வந்துட்டு ஒரு ஏரியாவை எடுத்து நம்ம டிலீட் பண்ணுறது. ஸோ நம்ம டிலீட் பட்டன் யூஸ் பண்ணுவோம் தானே கீபோர்டில். ஸோ அந்த பட்டன் தான் இது. ஸோ அதை கட்டுங்க கூட இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணணுமா இருந்தால் இங்கே இருக்க பட்டனே கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இங்கேயே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் அந்த இடம் வந்துட்டு பாருங்கள், ப்ராஜெக்ட் வந்துட்டு 2 கட் ஆகிரும் அந்த இடத்துல. ஸோ லேட்டு பாட்டு. ஸோ அந்த இடம் வந்துட்டு 2 கட் ஆகிட்டு பாருங்க. ஸோ அப்படி இப்போ நான் கண்ட்ரோலில் செட் பண்ணனா இருந்தால் அந்த இடம் வந்துட்டு கட் பண்ணது வந்துட்டு இப்போ நல்லா போய் ஏன்னா நான் இப்போ பின்னுக்கு போய் நான் ஒரு டாஸ்க் ஒன் பண்ணேன், அது வந்துட்டு பின்னுக்கு போய் சரியா? ஸோ அடுத்து வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ராப் பண்ணுறேன். ஸோ க்ராப் பண்ணால் நம்ம வீடியோ வந்துட்டு க்ராப் ஆகும்போது, சரியா? இது வந்துட்டு பேன் அண்ட் ஜூம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ராப் மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த லேஅவுட் வந்து நம்ம செலக்ட் பண்ண லேஅவுட்னா இங்கே ஷோ ஆகும். இப்போ 16க்கு 9. ஸோ இந்த லேஅவுட்டில் தான் நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணணும். யூடியூப் வீடியோ எல்லாமே இந்த லேஅவுட்டில் எடிட் பண்ணணும், சரியா? அதில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேன் அண்ட் ஜூம். ஸோ பேன் அண்ட் ஜூம்டா ஸோ உதாரணத்துக்கு ஸோ இங்கே பார்த்தா நம்ம விளங்கும். ஸோ ஸ்டார்டிங் போய் வந்து காட்டுறேன், ஒரு அனிமேஷன் ஒன்று வரும், சரியா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, சரியா? ஸோ இந்த வீடியோ பெரிய வீடியோங்கிறதுக்காக இந்த அனிமேஷன் உங்களுக்கு ஷோ ஆகாது.
ஸோ சின்ன வீடியோங்களுக்குள்ளே அது உங்களுக்கு ஷோ ஆகும் சரியா. ஸோ இது நமக்கு தேவையில்லை, கேன்சல் பண்ணலாம். ஸோ இதான் வந்துட்டு அந்த க்ராப் அண்ட் ஜூம். இந்த வீடியோ நமக்கு எந்த அளவுக்கு தேவை, உதாரணத்துக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் இந்த அளவுக்கு தான் தேவைண்டா, இந்த லெவலில் எனக்கு அந்த வீடியோ தேவைண்டா, இந்த லெவல் மட்டும்தானே இவ்வளோ தான் எனக்கு இந்த வீடியோவில் தேவைப்படுண்டா. ஸோ அதை மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அந்த வீடியோ எனக்கு அந்த அளவுக்கு மட்டும் க்ராப் ஆகிடும் பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும் க்ராப் ஆகிடும். ஸோ அதான் அந்த க்ராப் பண்ணி ஜூம். ஸோ பண்ணோட செட்டை கொடுத்து நான் ரீவைண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு டைம். இது வந்துட்டு ஃபாஸ்ட் மோஷன் ஸ்லோ மோஷன்லாம் இங்கே பண்ணலாம் சரியா. கஷ்டம் நீங்கள் ஸ்பீட் கொடுக்கலாம். ஸ்லோ மோஷனாக ஸ்லோ, இம்பட்டு ஸ்லோ, இது வந்துட்டு ஃபாஸ்ட் சரியா. இது நார்மல், அது ஃப்ரீஸ் ஃப்ரேம், இது வந்து ரிவர்ஸ் பண்ணுற ஒரு வீடியோ. இப்போ ஒரு ஆள் முன்னுக்கு போயிட்டுக்காராக இருந்தால் அந்த வீடியோ வர ரிவர்ஸ் பண்ண மாதிரி அவங்க முன்னுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு. ஸோ அந்த ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். அடுத்து வந்துட்டு கலர் எஃபெக்ட் சரியா. கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கலர் எஃபெக்ட். ஸோ இதை கொஞ்சம் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்தி வச்சு இந்த விலங்கு கலர் எஃபெக்ட் என்னென்ன கூல் எஃபெக்ட் வேணுமா, இல்லை இந்த வார்ம் எஃபெக்ட் வேணுமா, ஸோ கூல் மேக்ஸ், ஸோ என்னென்ன நேமில் இருக்கோ அந்த நேமில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி தேவையில்லை எனக்கு இது வேணாம், ஸோ நான் ஒரு கலர் எஃபெக்ட் எந்த வீடியோக்கு ஏற்ற கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன்னா இருந்தால் அட்ஜஸ்ட்டில் வாங்க, உங்களுக்கு தேவையானது இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம் சரியா. ஸோ ஓகே கொடுத்து போட்டு ஓகே கொடுத்து நீங்கள் செய்யலாம். இல்லை நீங்கள் தேவையில்லை, இல்லாட்டி நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் பிஃபோர் சொல்லி. ஸோ 2 இருக்கு ஆஃப்டர் பிஃபோர், ஸ்லைட் பை ஸ்லைட். ஸோ இது வந்துட்டு பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஸோ முன்னுக்கு எப்படி நம்ம வீடியோ வந்துச்சு, இப்போ எப்படி கலர் எஃபெக்டில் இருக்குது. ஸோ இதை வந்து கலர் கிரேடியன்ட் சொல்லுவாங்க சரியா. ஓகே இதை டிலீட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா இது வந்துட்டு நம்ம வீடியோவில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து அடுத்த சீரீஸில் பார்க்கலாம் நம்ம சரியா. இது நமக்கு இப்போ தேவைப்படாது. ஸோ அடுத்த சீரீஸில் நம்ம ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறோம் சரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த குரோமாக்கி எல்லாம் வந்துட்டு நம்ம கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணக்குள்ள உதவும். இது வந்து லென்ஸ் கரெக்ஷன்லாம் வந்துட்டு நம்ம லென்ஸ் வீடியோவில் ஒரு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உதவும். கொஞ்சம் பார்க்கக்குள்ள மாற்றக்குள்ள உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அங்கே விலங்கும் பாருங்கள் அவுட்புட் விலங்குதா. இது வந்துட்டு ஒரு ஃபில்மோட என்ன சொல்கிறேன் தியேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீல்டு இருக்குது. நீ பார்த்தாலே விலங்கு உங்களுக்கு. இது வந்துட்டு ஹீரோ. ஒவ்வொரு மாற்றக்குள்ளே ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு மாறுங்க. அங்கே பாருங்கள் விலங்கு தானே, அது சேஞ்சஸ். ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணி இருக்குது ரீசெட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு ட்ராக்கிங் பண்ணுறது சரியா, மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறது. ஸோ நமக்கு இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லை பெருசாக. நான் சொன்னதானே உங்களுக்கு பேசிக்காக என்ன ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ண தேவையோ அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை பொறுத்து. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கிளைண்ட்டுக்கு நான் என்னென்ன ஒர்க்கில் இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை சரியா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகி நம்புறேன் சரியா. இது வந்து கிளியர் தானே. இது வந்து நம்ம ரெடி பண்ணுறேன், அண்டு பண்ணுறேன், இது வந்து டிலீட் பண்ணுறேன், இது வந்துட்டு கட் பண்ணுறேன், இது வந்துட்டு க்ராப் பண்ணி எடுக்கிறேன், இது வந்துட்டு இது வந்து டைம் ஃப்ரேம் பண்ணுறேன், இது வந்துட்டு கலர் கரெக்ஷன் கொடுக்குறேன், இது வந்துட்டு வீடியோ சம்மந்தமான எஃபெக்ட்லாம் போடுறது இங்கே. ஸோ இது வந்துட்டு நம்ம கிரீன் ஸ்கில்லாம் இங்கே வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரி அப்படி பார்க்குறது சரியா. ஸோ அடுத்தது நம்ம இங்கே வரலாம். ஸோ இங்கே வருமா இருந்தால் இது வந்துட்டு ஒரு ஃப்ரேமுக்கு பின்னுக்கு போகிறது, பேக்வேர்ட் ஒரு ஃப்ரேமுக்கு. இது வந்து ஃப்ரேமுக்கு முன்னுக்கு வருது சரியா. இது வந்து ஃப்ரேமுக்கு முன்னுக்கு வருது. இது வந்துட்டு ப்ளே பண்ணுறது, இது வந்து பூஸ் பண்ணுறது, இது வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணால் முன்னுக்கு போயிடும் சரியா. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா. அது அப்படி. ஸோ அடுத்து வந்துட்டு இதில் குவாலிட்டி இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கக்கூட நம்மளுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு ஃபுல் குவாலிட்டியாக வேணுமா, நம்மளோட ஒரிஜினல் குவாலிட்டி வேணுமா, இல்லை வந்துட்டு காஃப் வேணுமா, இல்லாட்டி ஸோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இங்கே பார்க்கக்குள்ள ஒரு குவாலிட்டி குறைஞ்சி காட்டக்குள்ள வந்துட்டு ப்ரிவியூ பண்ணக்குள்ள கொஞ்சம் குயிக் ரெண்டர் ஆகும் அது சரியா. ஸோ அதுக்கான இப்போ குறைச்சி வைக்கிறேன். இது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இது வந்துட்டு அந்த செட்டிங் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த செட்டிங். ஸோ அது அந்த செட்டிங் தான் இது சரியா. அதை நம்ம கவலைப்பட தேவையில்ல, அது ப்ராஜெக்ட் செட்டிங் தான் அது. இது வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம் வேணுமா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணினா அங்கே எனக்கு மீடியா ஃபைலில் வந்துட்டு ப்ராஜெக்ட் மீடியாங்குள்ள அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு இதை வச்சுட்டு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க பாருங்கள் இங்கே வந்துடும். இப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை நம்ம அந்த ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆடியோவை நம்ம கூட்டுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஆடியோ நம்ம குறைக்கலாம் கூட்டலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் எஸ்கேப் பட்டனை தட்டினா வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து குறைஞ்சிடும் சரியா. இப்போ அடுத்தது கீழே இருக்கிற இதுக்கு வரலாம், கீழே லேஅவுட்டுக்கும். இது வந்துட்டு நம்ம ஏதாவது நம்ம இப்போ எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணினது ப்ரோவும் இது வந்து ரெண்டர் பண்ணுறோம் சரியா. ப்ரிவியூ ரெண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டர் பண்ண மாதிரி இருந்தால் ஸ்மூத்தாக நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம், இல்லை ஸ்டக் ஆகுது சரியா. அடுத்து வந்துட்டு மேக்கர் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆட் பண்ணி போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை பெருசாக. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. நம்ம இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா நம்ம இப்படியே வீடியோ ப்ளே பண்ணி போட்டு இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ அடுத்து வந்துட்டு மியூசிக் அட்ஜஸ்ட் பண்ணுறது, நம்ம வால்யூம் மிக்சர் யூஸ் பண்ணுறது இங்கே தான். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில்
இந்த வீடியோவில் எப்படி மியூசிக் இருக்கணும், இந்த வீடியோவில் குறைய மியூசிக் இருக்கணும், இந்த சவுண்ட் எஃபெக்ட் கூட இருக்கணும்னு சொல்லி இங்கே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெனுவில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், வந்துட்டு இப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்துட்டு லே அவுட். ஸோ இப்போ நம்ம இந்த டைம் லைனை வந்து ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்துட்டு கணக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வேணுமா இருந்தால் இங்கே கிளிக் பண்ணால் அந்த லெவலுக்கு வந்துடும். அது வந்து நம்ம இங்கே கூடலாம் குறைக்கலாம், ஸோ அப்படி செஞ்சுக்கலாம். சரியா, இவ்வளவு தான் இதில் இருக்கிற முக்கிய ஃபீச்சர்ஸ். சரியா, இம்பெடன்ஸ் தெரிஞ்சாலே போதும், இது ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வேக் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே அந்த சில எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணால் சில எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லி அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நேற்று போட்ட வீடியோஸ்லாம் இதை செல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கின்ற இப்போ அதாவது ப்ராஜெக்ட் மீடியா ஃபைலுக்குள்ளே எப்படி நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்டா. ஸோ கீழே எங்கே இருக்குது தானே, ஸோ இதை கிளிக் பண்ணால் நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி இம்போர்ட் பண்ண போகிற வீடியோ எல்லாம் இதுக்குள்ள இருக்குதா, இந்த ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ண போகிற வீடியோ ஃபைல்லாம் இதுக்குள்ளே போடண்டா. ஸோ வீடியோங்கிறத கிளிக் பண்ணி போட்டு ஸோ ஓகே கொடுத்து கூட அதுக்கு உள்ளலாம் இந்த வீடியோ ஃபைலெல்லாம் இம்போர்ட் பண்ணி வைக்கலாம். சரியா, ஸோ இப்படி அதில் வீடியோ ஃபைலில் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம இதெல்லாம் வேக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். சரியா, எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன செட்டிங்கெல்லாம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொட்டினா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க. லேர்ன் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெனுவாக போய் பார்க்க உங்களுக்கே விளங்கும். சரி, அடுத்து நான் வீடியோ போடக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோக்களை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அவங்க அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.